துரியோதனன் மரணப்படுக்கையில கிருஷ்ணரை பலவாறாக அவர் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் சொல்ல, அதற்கு கிருஷ்ணர், துரியோதனா, கோபத்தில் வீணாக ஏன் உயிரை நீயே எரித்துக் கொள்கிறாய்? உனது பாவங்களே உனது நாசத்திற்கு காரணம். நான் அல்ல என்பதை மறவாதே. உனது தோஷத்தால் தான் பிதாமகரும் துரோணரும் மாண்டு போனார்கள். பாண்டவர்களுக்கு நீ செய்த அநியாயங்களுக்கு அளவுண்டோ? பெண் என்றும் பாராது திரௌபதியை நீ அரசவையில் உன் தம்பியான துச்சாதனனை கொண்டு அவமானப்படுத்தியதற்கு எந்த தண்டனை தான் அதிகமாகும்? நீ செய்த தீவினைகளால் உண்டான பகைமையும் கோபமும் வெறுப்பும் எந்த வகையில் மற்றவர்களது குற்றமாகும்? நீ இதுவரையில் செய்த மகா பாவமான காரியங்களால் தான் நாங்கள் உனக்கு வஞ்சனைகள் செய்ய வேண்டியதாயிற்று. உனது கோபத்தால் செய்த பாவங்களுடைய பயனை நீ இப்போரில் அனுபவித்தாய். ஆனாலும் நீ மாவீரனை போன்றே மாண்டுள்ளதால் சத்திரியர்களுக்கே உரிய வீர ஸ்வர்க்கம் புகுவாய் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு துரியோதனன், ஆம் கிருஷ்ணா, என் நண்பர்களோடும் உறவினர்களோடும் நான் ஸ்வர்க்கம் போகிறேன். நீங்கள் அனைவரும் மீளா துயரில் மூழ்கி உயிருடன் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ விண்ணிலிருந்து துரியோதனனுடைய உடல் மீது பூமாரி பொழிந்தது. கந்தர்வர்களோட வாத்தியங்கள் முழங்கியது. இதை பார்த்து கிருஷ்ணரும் பாண்டவர்களும் வெட்கமுற்று தலை குனிஞ்சாங்க.